450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி. சூரியனுக்கு நமக்கும் 15 கோடி கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டரில் நம்ம இருக்கோம். 15 கோடி கிலோமீட்டரில் இருக்கிற நாமே இந்த மரத்துக்கிழல் இருக்கும்போதே வெப்பமாக இருக்குது. அப்போ வெளியில் வேணா எப்படி இருக்குது? அப்போ எவ்வளோ பெரிய வெப்பம் இருக்குது பாருங்க. 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கே இருக்காம, ஆனாலும் நம் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் வளிமண்டலம் என்று விண்வெளியில் வளிமண்டலம், காற்று படலம் என்று இருக்குது. வளிமண்டலம் அதுதான் அந்த வெப்பத்தை, சூரியனிலிருந்து வருகிற வெப்பத்தை பூமிக்கு நேரடியாக வரவிடாமல் தடுக்குது. தடுத்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி தடுத்து அங்கேருந்து பட்டு தெரிக்குது. அப்படி தண்ணி தரையில் ஊற்றுன சிமெண்ட் தரையில் ஊற்ற தெரிக்கும்ல, அப்படி சூரிய ஒளி அப்படி வெப்பம் அப்படி தெரிக்குது. அதான் நிறப்பிரிகைங்கிற, புற ஊதாக்கதுங்கிற. மொத்தமாகவே இது வெள்ளையாக தான் இருக்கணும். அது ஏன் அப்போ வானமும் கடலும் நீளமாக இருக்கு? இங்கே நிறப்பிரிகையில் நீல நிறம் அதிகமாக இருக்கு. இந்த வானவெல்லை எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. அப்போ புற ஊதா கதிர்கள் சிதறதுனால வானம் முழுக்க நீளமாக தெரியுது. பெரும்பரப்பில் இருக்கிற கடல் நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்த பூமி பந்தில் இந்த இதில் 70 விழுக்காடு நீர் தான், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் 1/3 காடு இருக்கணும். அப்ப இது என்ன ஆகுது? அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது. அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார்? அது இந்த காடுகள் தான், மரங்கள் தான். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் படலம்ங்கிறோம். அறிவியல் பேரில் நம்ம தமிழில் வளிமண்டலம், காற்று படலம்னு சொல்கிறோம். இதில் உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் 20 விழுக்காட்டை நிறைவு செய்யுது. மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி, அறிவியல் பேர் ஆல்கா, நம்ம சொல்றது நீல பச்சை பாசி. அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு. அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை, எரிஞ்சு சாம்பலாயிடுவேன். எனக்கு புரியுது நினைக்கிறேன். உன்னால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அந்த வளிமண்டலம் தடுத்து, நல்லா கவனிச்சுக்க, காட்சிப்படுத்தி பாரு. இப்போ பண்ண முடியல, அப்புறம் இப்போ எடுத்து பண்ணி போட்டுவேன். தடுத்து அதுக்கும் கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால் தாங்க முடியாது. அப்ப தாங்குற அளவிற்கு தடுத்து நிறுத்துபவன் யார்? இந்த மரங்கள். இந்த மரம் என்ன செய்யுது? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப இந்த மரத்துல ஒரு இலை பட்டுருச்சுன்னா பழுப்பா இருக்கும், கீழே விழுந்ததெல்லாம் பாரு பழுப்பா இருக்கும், என்ன செத்துருச்சு. அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா. அது ஏன் பச்சையாகுது? சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளுது. அதில் இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது, உணவா சாப்பிடுது. நமக்கு நஞ்சு, அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது. அதை நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குங்கிறார். அது அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி சாப்பிடுவதால், வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது. அப்படிதான் தாவரங்கள், மரங்கள், செடி கொடி எல்லாம் புல்லெல்லாம் பச்சையாகிறதுக்கு, பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான்.